ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஜாவா டியூட்டோரியல்ல வந்துட்டு லீனியர் சர்ச் பார்க்கலாம். சோ லீனியர் சர்ச்னா என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல வந்து நம்ம லீனியர் சர்ச் மூலமா எப்படி வந்து எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ லீனியர் சர்ச்னா நம்ம வந்து லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ல இருந்துட்டு நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணிட்டே வரும். இன்டிஜர் அரே ஈக்குவல் டு சோ இதுல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இதுலருந்து நம்ம இப்ப வந்து ஒரு எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். சோ அத எப்படி பண்ண போறோம்னா, லீனியர் சர்ச் மூலமா. சோ இப்ப லீனியர் சர்ச்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 5 வந்துட்டு சர்ச் பண்ணணும்னா, லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து கம்பேர் பண்ணிட்டே வரும். 2, 4, 5, 6 சோ இந்த 2க்கு வந்து ஈக்குவலா நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட். சோ லெஃப்ட் மோஸ்ட்ல இருந்துட்டு நம்ம சர்ச் பண்ணிட்டே வரும். அதுதான் லீனியர் சர்ச்னு சொல்லலாம். சோ இந்த மாரி சீக்வென்ஷியலா நம்ம சர்ச் பண்றதுனால இது சீக்வென்ஷியல் சர்ச்னு சொல்லலாம். சீக்வென்ஷியல் மேனர்னு நம்ம சொல்லலாம். சோ இங்க பாருங்க. நான் இன்ட் ஐட்டம்னு குடுக்குறேன். சோ இப்ப நம்ம சர்ச் பண்ற ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5ன்னு குடுத்துக்கலாம். சர்ச் பண்ற ஐட்டம் 5ன்னு குடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் சோ இது ஃபுல்லா நம்ம வந்துட்டு செக் பண்ணோம் இல்லையா? ஃபார் int i equal to int i equal to 0 i is less than i is less than array dot length. சோ பாருங்க இது ஃபுல்லா வந்து செக் பண்ணோம். i plus plus. சோ இங்க நம்ம என்ன செக் பண்ணணும்னா if condition யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். சோ ஜஸ்ட் arr of i. ஏன்னா நம்ம இங்க வந்து ஐன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ இப்ப arr of i ஈக்குவல் டு இந்த ஐட்டம் நம்ம சர்ச் பண்ற ஐட்டமா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println எலிமெண்ட் ஃபவுண்ட்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். எலிமெண்ட் ஃபவுண்ட். சோ நம்ம வந்து ஐ இங்க பிரிண்ட் பண்ணலாம். இண்டெக்ஸும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப array of i ஈக்குவல் டு ஐட்டமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணிடலாம். சோ ஜஸ்ட் பாருங்க இதை ரன் பண்றேன். சோ ரன் as ஜாவா அப்ளிகேஷன். சோ ரன் ஆகுது. இங்க பாருங்க நமக்கு எலிமெண்ட் ஃபவுண்ட் வந்துருச்சு 2. சோ 0 1 2 இந்த 5th எலிமெண்ட் எங்கங்க 2ல இருக்கு. 2th பொசிஷன்ல இருக்கு. சோ இப்ப புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 2 சர்ச் பண்ணோம். சோ 2 சர்ச் பண்ணோம். 2 ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்ணோம். சோ இல்ல இல்லையா? சோ அதனால திருப்பி நெக்ஸ்ட் 4 ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்ணோம். சோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் 7 குடுக்குறேன். இப்போ வந்து நம்ம பொசிஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். 7க்கு என்ன பொசிஷன் வருங்க? 0 1 2 3 4. சோ பாருங்க 4 பொசிஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் இல்லாத எலிமெண்ட் வந்து நான் குடுக்குறேன். சோ அப்ப வந்து எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு நம்மளுக்கு வரணும். சோ அதுக்கு இங்க ஜஸ்ட் நான் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ண போறேன். சோ இங்க பாருங்க. இங்க வந்துட்டு நான் இன்டிஜர் டெம்ப் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் குடுக்குறேன். சோ இனிஷியலா வந்து நம்ம 0ன்னு குடுத்துக்கலாம். சோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு இப்ப அரே ஆஃப் i ஈக்குவல் டு ஐட்டமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெம்பரவரி வேரியபிள் வந்துட்டு டெம்ப் பிளஸ் 1ன்னு குடுத்துக்கலாம். சோ ஏன்னா வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம டெம்பரரி வேரியபிள் டெம்ப் பிளஸ் 1 கொடுத்துறோம். இப்போ இஃப் இங்க நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் டெம்ப் ஈக்குவல் டு 0 அதாவது இந்த கண்டிஷனே நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, இந்த லூப் ஃபுல்லா செக் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்க இருந்தா நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு கொடுத்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. சோ புரியுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப்ல வந்து செக் பண்ணுங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் பிளஸ் 1 வந்துரும். சோ இல்லன்னா வந்துட்டு டெம்ப் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். சோ ஓகே இது வந்து நம்ம ஃபார் லூப் விட்டு வெளியில எழுதணுங்க. சோ இங்க பாருங்க இத நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில தான் நம்ம செக் பண்ணோம் இல்லையா? சோ ஃபுல்லா செக் பண்ணிட்டு அப்புறமே டெம்ப் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு வந்து இங்க வந்து இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா? சோ நான் ரன் பண்றேன். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். சோ இங்க பாருங்க எலிமெண்ட் ஃபவுண்ட் 4th பொசிஷன். சோ 7 தான் இருக்கு இல்லையா? சோ இதுல இல்லாத எலிமெண்ட் குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 71 குடுக்குறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு வரும். ரன் பண்றேன். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். சோ எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். சோ இந்த லூப் ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே டெம்ப் ஈக்குவல் டு 0 இருக்கு. அதனால வந்துட்டு எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்ப நம்ம இன்டிஜர் அரே பார்த்தோம். இதே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கும் பண்ணலாம். ஸ்ட்ரிங்னா ஜஸ்ட் இந்த கண்டிஷன்ல வந்துட்டு டாட் ஈக்குவல்ஸ் நம்ம வந்து குடுக்குறோம். ஜஸ்ட் சேம் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். சோ நான் எப்படி நான் பார்க்கலாம். சோ இங்க பாருங்க நான் வந்து ஸ்ட்ரிங் குடுக்குறேன். இன்டிஜர் அரேக்கு பதிலா ஸ்ட்ரிங் குடுத்துறேன். இங்க வந்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்து குடுக்கலாம். சேம் தாங்க. அதுவும் வந்துட்டு லீனியர் சர்ச் எப்படி பண்றதுன்னு. ஓகே இங்க பாருங்க. தீபக் குடுக்குறேன். சாரா
ஓகே, வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி குடுத்துருக்கேன். இப்ப வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டியது எலமெண்ட் இல்லங்க. இதுவும் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் இல்லையா? ஸ்ட்ரிங் குடுக்கலாம். சர்ச் பண்ண வேண்டியது வந்துட்டு சாரான்னு குடுத்துக்கலாம். ஓகே, சாரான்னு குடுத்தாச்சு. இப்ப டெம்பரவரி அப்படியே இருக்கட்டுங்க. ஃபார் இன்ட் i ஈக்குவல் டூ 0, i இஸ் லெஸ் தென் அரே டாட் லென்த் i பிளஸ் பிளஸ். ஸோ இந்த லூப் ஃபுல்லா செக் பண்ணிட்டே வரும். இப்ப a ஆஃப் i ஈக்குவல் டூ டெம்பா இருந்துச்சுன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல டெம்ப் ஈக்குவல் டூ டெம்ப் பிளஸ் 1. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, அரே ஆஃப் i ஈக்குவல் டூ ஐட்டம். இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங் பண்றோம் இல்லையா? டாட் ஈக்குவல்ஸ் நம்ம குடுக்கணும். டாட் ஈக்குவல்ஸ் ஐட்டம் அரே ஆஃப் ஐ டாட் ஈக்குவல்ஸ் ஐட்டமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். அதே மாதிரி டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் பிளஸ் ஒன்று கொடுக்குறோம். 0வா இருந்துச்சுன்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். புரியுதுங்களா? ஸோ பாருங்க, இப்ப நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ அந்த பொசிஷனா நம்மளுக்கு வந்திருக்கு 0, 1. ஸோ 1 பொசிஷன்ல சாரா இருக்கு இல்லையா? ஸோ சாரா நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? டாட் ஈக்குவல்ஸ் நம்ம இங்க வந்து கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் வியூ கொடுக்குறேன். 0, 1, 2. ஸோ இப்போ பொசிஷன் என்னங்க? 0, 1, 2 நம்மளுக்கு வரும். ஸோ லீனியர் சர்ச்னா நம்மளுக்கு புரியுது இல்லையா? ஸோ லீனியர் சர்ச்னா பேசிக்கலா வந்துட்டு லெஃப்ட் மோஸ்ட் எலமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டா வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணிட்டே வருங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து இல்லாதது குடுத்துருக்கேன். மேங்கோன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து எலமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு வரும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.